கெத்சமனே பூங்காவினில் கதறி எழும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறி எழும் ஓசை, எத்திசையும் அன்பு தோனிக்கின்றதே, எந்தன் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. So my dear sisters, தவக்காலத்தின் புனித வாரத்திற்குள் மெதுமெதுவாக நாம் நுழைகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில நபர்களை பற்றி சிந்திப்பதில் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்ற கதாபாத்திரம் இயேசுவின் அன்பு சீடர் என்று அழைக்கப்பட்ட யோவான். யோவான் பல முகங்களை கொண்டவர். யோவான் திருத்தூதர், இயேசுவின் அன்பு சீடர், நற்செய்தியாளர், மூத்தவர் என்று அழைக்கப்பட்டவர் இந்த யோவான். திருத்தூதர்களில் இயற்கை மரணம் அடைந்த ஒரே திருத்தூதர் இவர்தான். வந்து பாருங்கள் என்று இறையழைத்தலுக்கான இயேசுவின் முதல் குரலை கேட்டவர் திருத்தூதர் யோவான். எனவே இறையழைத்தல் என்பது வர வேண்டும், பார்க்க வேண்டும், பார்த்தபின் இயேசுவோடு இருக்க வேண்டும், இருந்தபின் தனக்குரியதை அல்ல தனக்குரியவர்களுக்கும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதே யோவானுடைய வாழ்வின் தாரக மந்திரம். வாருங்கள், பாருங்கள், இருங்கள், அறிவியுங்கள். அன்பு சகோதரிகளே, இயேசுவுக்கும் யோவானுக்கும் இடையே a special relationship இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஒன்று, இயேசுவினுடைய அந்த இன்னர் சர்க்கிளில் ஒருவர் நம்முடைய யோவான். இரண்டு, இயேசுவின் ராவுணவிற்காக தயாரிப்பதில் பேதுருவோடு இணைந்து செயலாற்றியவர் இந்த யோவான். மூன்று, இயேசுவின் ராவுணவின் போது அவர் மேல் சாய்ந்திருந்தவர் யோவான். நான்கு, சிலுவை அடியில் நின்றவர் யோவான். ஐந்து, இறப்பதற்கு முன் இயேசு அன்னை மரியாவை கொடுத்தவர் யோவான். ஆறு, இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்த திருத்தூதர். யோவான் 20:8 வாசிக்கலாம். உயிர்த்தபின் இயேசுவை ஆண்டவர் என்று அடையாளம் கண்டுபிடித்தவர் யோவான். 21:7 சொல்லுகிறது. இயேசுவின் இறப்பிற்கு பின் நீண்ட நாட்கள் வாழ்ந்தவரும் யோவான். இவ்வாறு பல முகங்களை கொண்ட இந்த யோவானை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் அன்பு சீடராகிய இந்த யோவானை போல நாமும் இயேசுவை அன்பு செய்வோம். பதிலுக்கு இயேசுவும் நம்மை அன்பு செய்ய தேவையான காரியங்களை செய்ய முயற்சிப்போம். கடவுள் வாழ்த்து பெறுவாராக. உங்களையும் வாழ்த்துகிறேன். God bless you. Have a nice day. யோவான் இவர் இயேசுவால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். இவர் அன்பின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்றார். துன்பமான பாடுகளின் பயணத்தில் இயேசுவோடும் தாய் மரியாவோடும் உடன் பயணித்தவர். மாதாவை தன்னுடைய தாயாக ஏற்கும் மாபெரும் பாக்கியம் பெற்றவர். யோவானின் வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுவது அன்பே இறைவனின் உண்மையான மொழி. நாம் இறைவனை நேசிக்கின்றோம் என்றால் நம் உடன் வாழும் சகோதர சகோதரிகளையும் நேசிக்க வேண்டும். அன்பு, பொறுமை, கருணை, பிறர் நலம் இவற்றை உயர் அணிகலனாக நம் உள்ளத்தில் அணிவோம். இவ்வுலகில் பலர் தனிமை, துன்பம், நோய், நிராகரிப்பு ஆகியவற்றால் அல்லல் படுகிறார்கள். இவர்கள் மத்தியில் நாம் யோவானைப் போல அன்பை பகிரும் மனிதர்களாக வாழ அருள் வேண்டுவோம். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறு உதவி, ஒரு உண்மையான புன்னகை இவற்றின் மூலம் இறைவனை வெளிப்படுத்துவோம். இறைவா, யோவானைப் போல
உம்மை ஆழமாக நேசிக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். அன்னை மரியாவோடு உடன் இருந்த யோவானைப் போல வயது முதிர்ந்த பெற்றோர்கள், ஆதரவற்ற முதியவர்கள் இவர்களுக்கு ஆறுதல் அளித்து உடனிருந்து பாதுகாக்க அருள் தாரும். ஆமேன்.